மனத்திலே அன்னதானத்திலே ஞானத்திலே பர மோனத்திலே உயர் மனத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சிலீரத்திலே உபகாரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சிலீரத்திலே உபகாரத்திலே சரத்திலே மிகு சாத்திரம் கண்டு சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு. Attention. தாயின் மடி பொடிப்பாரீரதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணி பொடிப்பாரீ ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் மதன் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் மதன் உச்சியின் மேல் வந்தே மாதரமின்றே ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் மதன் உச்சியின் மேல் வந்தே மாதரமின்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசி பறக்குது பாரீர் பட்டொலி வீசி பறக்குது பாரீர் தாயின் மணி கொடி பாரீர் அதை ஆண்டு பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணி கொடி பாரீர் கம்பத்தின் கீழ் நிற்றல் காணியேறெங்கும் கம்பத்தின் கீழ் நிற்றல் காணியேறெங்கும் காணொரு வீரர் பெருந்திரர் கூட்டம்
கம்பத்தின் கீழ் நிற்ற காணீரெங்கும் காணரும் வீர பெருந்தினர் கூட்டம் நம்பக்குரிய அவ்வீரர் தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்ப தாயின் மணி கொடிப்பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணி கொடிப்பாரீர். Studies. Attention. Head down. Attention, madam! Yeah! 2, 3. With the blessings of Holy Trinity, we are celebrating 76th Republic Day in our Ramakrishna Mission Students Home and Ramakrishna Mission Polytechnic College. Today, distinguished our chief guest, we heartily welcome Dr. K.R. Palaniswamy, gastroenterologist, with your clap. And also, I request distinguished our chief guest to hoist the national flag. Please, sir.
தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாரே தாயின் மணிக்கொடி பாரீர் ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாங்கின் எழுதி திகழும் செய்ய பாங்கின் எழுதி திகழும் செய்ய கட்டொலி வீசி பறக்குது பாரே தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாரே தாயின் மணிக்கொடி பாரீர் கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணரும் வீர பெருந்திர கூட்டம் கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணரும் வீர பெருந்திர கூட்டம் நமக்குரிய ரவீரர் நமக்குரிய ரவீரர் தங்கள் நல்லுயிர் இன்னும் கொடியினை காப்பர் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாரே தாயின் மணிக்கொடி பாரீர் स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे भगवाय रामकृष्णाय ते नमः जगदीशाय नामदेवे रामकृष्णं जगद्गुरुं ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலே தோன்ற வேண்டுவனே இந்த பூமியிலே தோன்ற வேண்டுவனே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலே தோன்ற வேண்டுவனே இந்த பூமியிலே தோன்ற வேண்டுவனே இந்த பூமியிலே தோன்ற வேண்டுவனே இந்த பூமியிலே தோன்ற வேண்டுவனே. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் எ ஹேப்பி ரிபப்ளிக் டே. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே என் பாட்டன் தீர்க்கதரிசியாய் பாடி வைத்தான். அச்சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகமும் நாட்டுப்பற்றுமும் நம் பாரத தேசத்தை வலிமையான ஜனநாயக நாடாக மாற்றியது. பாருக்குள்ளே நல்ல நாடு அத்தவரே சொல்லுங்க. எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மனத்திலே அன்னதானத்திலே ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மனத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக
பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சிலீரத்திலே உபகாரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சிலீரத்திலே உபகாரத்திலே சரத்திலே மிகு சாத்திரம் கண்டு சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயநாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு. 1950 ஜனவரி 26 அன்றுதான் நம்மை ஆள்வதற்கான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி நடைமுறைக்கு வந்தது. ஒவ்வொரு இந்தியருக்கும் உரிமைகள், கடமைகள், சட்டங்கள் ஆகியவை கொண்டு வரப்பட்டன. இதோ என் பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள். இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டின் நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெரிதும் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுதிகிற என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், வைத்திய மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லா இடமும் அன்பும் மரியாதையும் காக்குவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் தெரிவேறுதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். ஜெய் ஹிந்த். India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. To my country and my people, I pledge my devotion. Thank you. Jai Hind. இத்துடன் நம்முடைய கடமை முடிந்ததா? இல்லை, நாட்டை காக்க புறப்படுவோம். 1. நான் மூவர்ண கொடியை ஏற்றிவிட்டு வருவேன் அல்லது அதில் போர்த்தி கொண்டு வருவேன். ஆனால் நான் நிச்சயமாக வருவேன். இது யாருடைய குரல் தெரிகிறதா? இதோ நம் உறவுகளின் குரல், இராணுவ வீரர்களின் குரல். देश का सिपाही हूँ, बोलो मेरे संग जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद। नन्ना मुन्ना राही हूँ, देश का सिपाही हूँ, बोलो मेरे संग जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद। रास्ते में चलूंगा ना डर डर के, चाहे मुझे जीना पड़े मर मर के। मंजिल से पहले ना लूंगा कहीं दम, आगे ही आगे बढ़ाऊंगा कदम। दाहिने बाएं हम, नन्ना मुन्ना राही हूँ, देश का सिपाही हूँ, बोलो मेरे संग जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद। नया है जमाना, मेरी नई है डगर, देश को बनाऊंगा मशीनों का नगर। भारत किसी से रहेगा नहीं कम, आगे ही आगे बढ़ाऊंगा कदम। दाहिने बाएं हम, नन्ना मुन्ना राही हूँ, देश का सिपाही हूँ, बोलो मेरे संग जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद। बड़ा होके देश का सहारा बनूंगा, दुनिया की आंखों का तारा
ஒன்றுபட்டால் நாடு ஒன்றுபடும். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. நமது ராமகிருஷ்ண நூற்றாண்டு துவக்கப்பள்ளி மாணவர்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற கலை நிகழ்ச்சிகள் நமக்கு வழங்கிய மாணவர்களுக்கு உங்களது பலத்த கரகோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ராமகிருஷ்ண மிஷன் ரெசிடென்ஷியல் ஹைஸ்கூல் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ரிபப்ளிக் டே அண்ட் ரிலீஜியஸ் ஹார்மோனி என்ற தலைப்பில் இதோ உங்கள் முன். ஐயாமாரே அம்மாமாரே வந்து பாருங்க, நாங்க ஆடி பாடி சொல்ல போறோம், அதில் கேளுங்க. வந்தனாமுங்க ஐயா வந்தனாமுங்க, இங்கு வந்து இருக்கோம் எல்லாருக்கும் வந்தனாமுங்க. நாளைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டதுல இருந்து என் மண்டை சூடா இருக்குதுண்ணா. அந்த நார்த் கொரியா அதிபரை பத்தி தான். யாரு அந்த ஜில் ஜங் ஜக்கா? விட்டானா அது கிம் ஜான் உன். அந்த நாட்டுல ஒரு சட்டம் கத்தி தெரியுமா? என்ன சட்டம்? அங்க இருக்கவங்க வீட்டுலலாம் அவரோட போட்டோவை தொங்க விட்டுருக்கணுமா? போட்டோ தானே தொங்க விட்டா போச்சு. இங்க தானே பிரச்சனை. என்ன பிரச்சனை? நடு ராத்திரியில உங்க வீட்டுல டொக்கு 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 கதவை தட்டுவாங்கண்ணே. கதவை திறந்தா போலீஸ் போட்டோல தூசி இருக்கான்னு செக் பண்ண. தூசி இருந்தா உனக்கு தூக்கு தண்டி. தூக்குல போடுவாங்க. உண்மைதான்டா, சர்வாதிகார நாட்டுல இதெல்லாம் சகஜம்டா. சர்வாதிகார நாடுனா என்னன்னா, ஒரு நாட்டின் மொத்த உரிமைகளும் சக்திகளும் ஒருவர் கட்டுப்பாட்டிலே இருக்கும். அப்ப நம்ம நாடு? நம்ம நாடு குடியரசு நாடுடா. இதுல உரிமைகளும் சக்திகளும் குடிகளாகிய மக்களிடம் தாண்டா இருக்கு. உதிரம் சிந்தி உசுர கொடுத்து வாங்கினோமே, சுதந்திரம் வாங்கினோமே, சிதைஞ்சு போன நாட்டை மீண்டும் கட்டினோமே, பெருசா கட்டினோமே, குடியாட்சி அமைத்திடவே முடிவானது. ஆமா முடிவானது. அங்கே கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியும் உருவானது. ஆமா உருவானது. 1946 உருவானது. அது உருவானது. ஐயா அம்பேத்கர் தலைமையில குழுவானது. ஒரு குழுவானது. நம்ம அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்குச்சு. ஆமா உருவாக்குச்சு. 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்களில் கஷ்டப்பட்டு உருவான அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 முடிவெடுத்தது. அப்புறம் பூர்ண ஸ்வராஜ் அறிவிப்ப கௌரவிக்கும் விதமா ஜனவரி 26, 1950 நம்ம நாடு குடியரசாக அறிவிக்கப்பட்டது. ஐயா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நம் நாட்டின் முதல் குடியரசாக பொறுப்பேற்றார். அண்ணா, இந்த குடியரசா இப்ப நமக்கு என்னடா பயனு? எக்கச்சக்கமான பயன் இருக்குடா. இங்க இருந்தா குடியரசு, இங்க இந்த அரசியலமைப்பு சட்டமே உயர்வானது. யாராக இருக்கணும் சட்டத்தின் கீழ் சமமே. நம்ம பிரதிநிதியா நின்று நம்மள ஆட்சி செய்வர தேர்ந்தெடுப்பு சக்தி மக்களாகிய நம்மிடம் தானே இருக்கு. நம் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை கொடுத்து சமூக நீதியை உறுதியாக்கியுள்ளது. இது பொதுமக்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பதால் அனைவருக்கும் ஆட்சியில் வாய்ப்பு உள்ளது. பல இனங்கள் பல மதங்கள் நிறைந்த நாட்டிலே நாம் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு வழிவகுத்தது என இன்னும் நிறைய பயன் இருக்குடா. அண்ணா, இத்தனை பயன்கள் இருந்தோம், இத்தனை சட்டங்கள் இருந்தோம், நம்ம நாட்டுல என்ன பிரச்சனையோ மத பிரச்சனையோ இன்னமும் நடந்துகிட்டு தானே இருக்கு.
அதுக்கு தான் நம்ம சுவாமிஜி ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஒரே ஊருக்குள்ள கிணத்தவள ஒண்ணு பூச்சி புள்ளுவ தின்னு நல்லா வளர்ந்துருச்சு கண்ணு. திடீர்னு ஒரு நாள் கடல் தவளை ஒண்ணு தெரியாம கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு கண்ணு. யாருடா நீ? ஏன் கிணத்துக்குள்ள? கடல் தவளை நானே தவறி விழுந்தேனே. கடல் அது எவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு. இவ்வளவு பெருசு இருக்குமா? இல்லடா அது ரொம்ப பெருசுடா. இவ்வளவு பெருசு இருக்குமா? இல்லடா அது கணத்தை விட பெருசுடா. போடா பொய்யனே, என் கழுத்து விட்ட பெருசா? எதுவும் இல்ல இங்க. நீர் கொண்டா கிழிச்சிட்டு வா சங்க. இந்த மாதிரி கெடுத்தவளை மாதிரி இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனைன்னு அன்னைக்கே சுவாமிஜி சொன்னாரு. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதானே தீர்வு? அந்த தீர்வை தான் நம்ம குருமகாராஜ் சொல்லியிருக்காரு. அந்த தீர்வையும் கொஞ்சம் சொல்லுங்க. ரோட்டில 3 பாட்டில்ல ஃபுல்லா தண்ணி ரொப்பி இருந்துச்சா, அது வெளியில மட்டும் பேரு வேற மாறி இருந்துச்சா. அந்த வழியில வந்த ஆளுங்க அத கையில எடுத்தாங்க, அத உன்கிட்ட திணிச்சு அரசியல் பண்ண சூழ்ச்சிக செஞ்சாங்க. என்கிட்ட இருப்பது வாட்டரு, இதுதான் இங்க சூப்பரு. என்னோட தண்ணிய பாருடா, இதை விட்ட சூப்பர் யாருடா? இங்க பாரு பாணி, அதெல்லாம் டம்மி பாணி. நான் சொல்றது உண்மை, இதுதான் உனக்கு நன்மை. என்னோட சேர்ந்து போராடு, நாளைக்கு சொர்க்கத்துல நீராடு. அவங்க சொல்றத கேட்காத, இதை தவிர எதையும் சேர்க்காத. தண்ணி தாண்டா சூப்பர். மானி தாண்டா சூப்பரு. மொத அதுக்குள்ள என்ன இருக்குன்னு மூடிய திறந்து பாருங்கடா. தண்ணி பாணி பேரு மட்டும்தான் வேற, உள்ள இருக்கிற பொருளோ ஒண்ணு தான் பாரு. பிரம்மன் புத்தன் இயேசு வல்லா பேரு மட்டும்தான் வேற, பரமன் ஒருவன் உணர்ந்தவர் சொல்வார், நீயும் யோசிச்சு பார். இந்த குடியரசு தினத்தினிலே தர்மம் உணர்ந்து ஒன்றாக பாரதம் வளர உழைத்திடுவோம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். மும்மூர்த்திகளின் பாதம் புனிந்து அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாட நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த வரலாற்று தினத்தை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதிலிருந்து ஜனநாயக குடியரசு நாடு என்ற தினம் இதுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனக்கென நீதி, சமத்துவம், உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது. My humble pranams to Secretary Maharaj and all other Swamijis and Brahmachari Maharaj in the auditorium. I started my speech with the blessings of Holy Trinity. Good morning everyone. Today I am excited to talk about the history of Republic Day. The Republic Day was celebrated on January 26th every year in India. This day is important because on this day in 1950, the Constitution of India came into the effect. The Constitution is a set of rules that helps the government to run a country and to protect the rights of the people. Before the Constitution, India was ruled by the British. After India got its independence in 1947, the leaders wanted to make new set of rules to make India a free and just a country. This is why the Constituent Assembly worked hard to create a constitution. And it was officially accepted on November 26, 1949. But it became law on January 26, 1950. Why January 26? This date was important. Even before independence, on January 26, 1930, the Indian National Congress was declared that India wanted full independence from British rule. So, January 26th was chosen to honor that important day in history. The first Republic Day was celebrated on January 26, 1950, when Dr. Rajendra Prasad became the first president of India. Since then, Republic Day is celebrated every year with a big parade in the country capital, New Delhi, where the President of India raises the national flag and national anthem is sung. The parade shows the strength of Indian Army, the country's culture and the achievements in the different field. People all over India celebrates Republic Day with participating in the flag hosting ceremonies, singing the national anthem and remembering the freedom fighters. At last, I finished my speech with 1 or 2 sentences. I think you all know who is Rabindranath Tagore. Yes, he is the author of national anthem. He said about Swamiji, if you want to know about India, just study Swami Vivekananda. I repeat again, if you want to know about India, just study Swami Vivekananda. Thank you. Jai Hind. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் பத்மஸ்ரீ
டாக்டர் K.R. பழனிசாமி சார் அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை. அவர்களை இந்த விழாவிற்கு வருக என்று வரவேற்கிறேன். டாக்டர் பழனிசாமி is a gastroenterologist and has an experience of 48 years in this field. Sir completed his MBBS from University of Madras, Mysore, and MD General Medicines and DM Gastroenterologist from Madras University. He is a member of Tamil Nadu Medical Council. Sir has established the Department of Gastroenterology in the Stanley Medical College when he was a professor. Sir has written several articles on gastroenterology. Sir has visited Germany, USSR as an Indian delegate for the academic exchange programs and served as an academic board member for the Sanjay Gandhi Postgraduate Institute of Medical Science and Dr. MGR Medical University, Tamil Nadu. Government of India has awarded him the highest civilian honor of the Padma Shri in 2007 for his contribution to the medical sciences. Sir is a member of council and he has served his services provided by other are bladder cancer surgery, irritable bowel syndrome treatment, hemorrhoids treatments. I welcome once again. குடியரசு தின உரை வழங்க பத்மஸ்ரீ டாக்டர் K.R. பழனிசாமி ஐயா அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமிஜி அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, பிரின்ஸ்பால் அவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு என்று கருதுகிறேன். இன்று கலை நிகழ்ச்சிகள் இன்றைய காலையில் நடந்த ஃப்ளாக் ஹாஸ்டிங் மார்ச் எல்லாமே ஒரு ரியலாக நன்றாக இருந்தது. கலை நிகழ்ச்சிகள் சிறு குழந்தைகள், பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நன்றாக செய்தார்கள். இந்த குடியரசு தினத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நன்றாக விளக்கினார்கள். இந்த குடியரசு தினம் அப்போது அதை பற்றி உங்களுக்கு நிறையா சொன்னதுனால அதை நான் ஜாஸ்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் இந்த குடியரசு தினத்தன்று நமக்கு இந்த விடுதலை வாங்கி கொடுத்த பெரியோர், அதாவது தியாகிகள், ஆர்மி பர்சனல், அதாவது ஆர்மி வீரர்கள் மற்றும் பொதுஜனங்கள் நிறைய பேர் நமக்காக பாடுபட்டிருக்கார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். அவரையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும் இந்த நாளில். அண்ட் இந்த நேரத்தில் ஸ்பெஷல் மென்ஷன் ஆஃப் கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம காந்திஜியை பற்றி சொன்னார்கள். அங்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றி மாணவர்கள் சொன்னார்கள். அம்பேத்கர் அவர்கள் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி இப்போ கான்ஸ்டியூஷன் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக பல இருக்கிறதுக்கு அவர் அம்பேத்கர் முக்கியமாக அவர் தான் காரணம். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். See, I would probably say the மாணவ செல்வங்களே, we celebrate the Republic Day and remember you are the இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதாவது நீங்கள் மாணவ செல்வங்கள், நீங்கள்லாம் தான் ஃப்யூச்சர் ஆஃப் தி நேஷன். இப்போ நீங்கள் அதாவது மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் அவங்கெல்லாம் இப்போ பாடுபட்டால் தான் நம்ம நாடு முன்னேறும், நாமளும் முன்னேறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே இந்த நேரத்தில் நீங்கள்லாம் இங்கே ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட் ஹோம், நம்ம காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாம் அங்கே படிக்கிறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் நம்ம ராமகிருஷ்ண சுவாமி பரமஹம்சருடைய அறிவுரைகள்,
சுவாமி விவேகானந்தாவுடைய அறிவுரைகள் இதையெல்லாம் நம்ம கடைப்பிடித்தாவே நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறினா நம்ம நாடு முன்னேறும். அதை பற்றி நம்ம உணர வேண்டும். அந்த ஆல்சோ இது நம்ம வந்து நம்ம நாட் ஓன்லி வி ஷுட் ஹெல்ப், நம்மளுக்கே உதவி செய்யக்கூடாது. வி ஷுட் ட்ரை டு ஹெல்ப் அண்டர் ப்ரிவிலேஜ், அதாவது வாழ்க்கையில் முன்னேறாத இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தட் அகெயின் நம்மளுடைய நாட்டு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். இதில் வந்து என்னுடைய அனுபவத்தை பற்றி கூற விரும்புகிறேன். நானும் ஒரு ராமகிருஷ்ணா மிஷன் பழைய மாணவன். இங்கே இல்லை, ராமகிருஷ்ணா நான் வந்து ராமகிருஷ்ணா தபோவனம் திருப்பராய்த்துறை அங்கே படிச்சிருக்கேன். அந்த நேரத்தில் அங்கே சுவாமி சித்பவானந்தா அவங்க தான் அந்த தபோவனத்தினுடைய நிறுவனர். அவருடைய அப்போ அந்த படித்த காலத்தில், அதாவது அவங்க நிறையா நம்ம கற்றுட்ருக்கோம். அந்த சின்ன வயசில் அங்கே இருந்தேன். அப்போ வந்து சுவாமி வந்து ரொம்ப டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கிளன்லினஸ் அண்ட் ஆல்சோ ஃபிட்னஸ், அதாவது நம்ம உடற்பயிற்சி, நம்ம உடம்பை வந்து நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும், அது முக்கியம். நம்ம உடம்பை நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக வச்சாவே நம்ம வந்து நல்லா படிக்க முடியும். நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்ம உணவு வகைகள், அங்கெல்லாம் அந்த ராமகிருஷ்ணா தபோவனத்தில் அங்கேயே அவங்க வந்து விவசாய நிலம் இருக்கும், அங்கே இப்போ டைரி ஃபார்ம் இருக்கும், அங்கேயே நல்ல சத்துள்ள உணவுகள்லாம் கொடுப்பாங்க. அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதனால் சுவாமிஜி வந்து அந்த முக்கியமாக டிசிப்ளின், காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த நேரம் தவறாமல் கடமைகள் செய்வது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நம்ம சுத்தத்தை நம்மளே பாதுகாத்துக்கணும். நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்ம சுற்றுச்சூழல்களை சுத்தமாக வச்சுருக்கணும். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட அந்த சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார்கள். அண்டு சுவாமிஜியுடைய மிஷன், சுவாமி விவேகானந்தாவுடைய மிஷன் என்னென்னா, இட் இஸ் டு பில்ட் நேஷன். நம்மளுடைய நாட்டை நம்ம ஸ்ட்ராங் நேஷனாக பண்ண வேண்டும் என்பது அவருடைய மிஷன். அதுக்காக நம்ம வந்து சாமியினுடைய அறிவுரைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு நம்ம நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டும். அது ரொம்ப அவசியம். அண்ட் சுவாமிஜி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவாமிஜி வந்து என்ன சொன்னாங்க, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் அன்டில் த கோல் இஸ் ரீச்ட். அதாவது விழித்திரு, எழுந்திரு, அண்ட் வந்து கடமைகளை செய்வது முக்கியம். டோன்ட் ஸ்டாப் அன்டில் அதாவது உங்களுடைய கோல் இஸ் ரீச், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த நிகழ்ச்சி அந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு சுவாமிஜிக்கு என்னுடைய நன்றியை திரும்பவும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐ வுட் லைக் டு விஷ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் எ பிரைட் ஃபியூச்சர். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய மாணவர்களுக்கு திரு சுவாமிஜி அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசை வழங்குவார்கள். முதலாவதாக
அடுத்ததாக நமது ஹைஸ்கூல் மாணவர்களுக்கு. ஜெயராமகிருஷ்ணா, டாக்டர் பழனிசாமி மற்றும் சாதுக்கள், பிரின்சிபால், ஹெட்மாஸ்டர், ஹெட்மிஸ்ஸஸ், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டரை கூப்பிட்டு இருந்தோம். டாக்டர் உடனே ஒத்துக்கிட்டார், வர்றேன்னு சொன்னார். பட்டு டாக்டர் பற்றி குறிப்புகளில் நிறைய மிஸ் பண்ணுறோம் நம்ம. சரி, நம்ம டாக்டர் தானேன்னு சொல்லி நானும் கவனிக்காம விட்டேன். அவர் இப்போ அனௌன்ஸ் பண்ண மாதிரி பத்மஸ்ரீ விருது பெற்றவர். நிறைய அவார்ட்ஸு நம்ம நாட்டிலையோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ வெளிநாட்டிலையும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய நமது மடத்துடைய ஒரு அன்பான பக்தர். இஸ் டிவோட். முப்பது வருஷமாக அவர் சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார். அப்போதிலிருந்து கடந்த 30 வருஷமாக நம்முடைய டிஸ்பென்சரிக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேவை செஞ்சிட்ருக்கிறார். இன்று கூட சேவை செஞ்சிட்ருக்கிறார். நம்முடைய ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு தலைவர் யார்? இப்போ நமது ராமகிருஷ்ண இயக்கத்தின் தலைவர் யார்? கௌதமானந்த் மகாராஜ். அவருக்கு இவர் தான் டாக்டர். சரியா? எல்லாரும் நம்ம சாதுங்கள் எல்லாரும் மோஸ்ட்லி எல்லா சாதுங்களும் மெயினாக அவர்கிட்ட போவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஒரு அம்மா இருந்தாங்க, பேர் என்ன? அவருக்கு அவர் டாக்டர். இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய அப்பா பேர் என்ன? கலைஞருக்கும் அவர் டாக்டர் ஆகிருந்திருக்கிறார். இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவங்க குடும்பம் எல்லாத்துக்கும் அவர் மருத்துவ ஆலோசகராக இப்போ கூட இருக்கிறாரு. உங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு எல்லாம் அதிகமாக சினிமா பார்க்குற குழந்தைங்க இருப்பாங்க. முன்னணி நடிகர்களுக்கு எல்லாருக்குமே அவர் மருத்துவர். சரியா? ஸோ அந்த அளவுக்கு அவர் மருத்துவத்துறையில் அந்த அளவுக்கு ஒரு சிறந்து விளங்கி இருக்கிறாரு. அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு பார்க்கணுன்னா குறைஞ்சது 1 மாதம் வெயிட் பண்ணணும். எவ்வளோ நாள்? யாரானாலும் சரி, ரொம்ப அவசரானால் தான் பார்ப்பார். இல்லைன்னா 1 மாதத்துக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் பண்ணால் தான் அடுத்த மாதம் பார்க்க முடியும். அப்படின்னு எவ்வளோ பிஸி, எவ்வளோ இது இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் வாரத்துக்கு ஒரு நாள் நம்முடைய மடத்துக்கு இலவசமாக வந்து நிறைய பேரை பார்த்துட்டு போவார். அது ஒரு டெடிக்கேஷன். குரு மகாராஜ் மேலேயோ மடத்து மேலேயோ ஒரு அன்பு பக்தி இல்லாமல் இப்படியெல்லாம் ஆகுமா, நடக்குமா? அந்த அளவுக்கு மடத்தோட ஈடுபாடு கொண்டவர், நல்ல எளிமையானவர். எனக்கு சாரை டாக்டரை கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் அவர் தான் டாக்டர். சரியா? எனக்கு ஸோ டாக்டர் இன்னைக்கு வந்ததில் நமக்கு பெரும் மகிழ்ச்சி. அவங்க நிறைய மருத்துவத்துறையில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக கேஸ்ட்ரோ பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த குடல் சம்மந்தமாக
வயிறு சம்பந்தமான பல நோய்களுக்கு புதிய புதிய முறையில் மருத்துவம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கான நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் மற்ற இதிலெல்லாம் கூகுளில் பார்க்கலாம். அவங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் விளக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நம்முடைய இந்தியாவுக்கு இந்த ஹெல்த் கேர் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக பல விதத்தில் சொல்லியிருக்காங்க. எந்த பொருள் எடுத்தாலும் எந்த காரியம் எடுத்தாலும் அதை ஸ்ரத்தையோடு நம்ம பண்ணும்போது அது நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும், சமுதாயத்துக்கும் அது நன்மை பயக்குங்கிற சாமிஜியோட அந்த கருத்தின் அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்க. சரியா? சரி, இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் நாளில் குடியரசு தினத்தை பற்றி பசங்கள்லாம் சொன்னாங்க. குழந்தைங்க ஒவ்வொரு டான்ஸ் ஆட் பண்ணாங்க, ஆர்மி மாதிரி வந்து குழந்தைங்கள்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா நம்முடைய இதை ஒன்சேகே நினைவு கூறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய நாடு எப்பேற்பட்ட நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சொல்லி இப்போ தான் பாடினா இல்லையா? பாரதியார் இந்த மாதிரி இந்த இன்ஸ்பிரேஷன் இப்படியெல்லாம் பாரதியார் பாடுறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? விவேகானந்தர் தான் காரணமாக இருந்தார். அவர் தான் காந்திஜி பற்றி சொன்னார் இல்லையா? விவேகானந்தருடைய கருத்துக்களை படித்தக்கப்புறம் என்னுடைய தேசபக்தி 1000 மடங்கு அதிகரித்திருக்குன்னு காந்தி சொன்னார். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இது எப்படி காந்திஜி நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கார். இவரே அவர்கிட்ட இருந்து தான் இன்ஸ்பிரேஷன் வாங்கி பக்தி 1000 மடங்கு தேசப்பற்று வளர்ந்துருக்குன்னு சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் விவேகானந்தரை பற்றி படிக்க ஆரம்பித்து தெரிய ஆரம்பித்தாங்க. பாரதியாரும் அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒருத்தராக இருந்து தான் அவருக்குரிய கருத்துக்கள் எப்பேற்பட்ட நாடுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு முன்னால் சாமிஜி சிக்காகோவில் சொல்லியிருக்கிறார் இல்லையா? நான் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கேன், எந்த பரம்பரையிலிருந்து வந்திருக்கேன் சொன்னாரா இல்லையா? எல்லாம் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்த அந்த பரம்பரையிலிருந்து வந்திருக்கேன், எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்த ஒரு தாராளமான ஒரு மனப்பான்மையுள்ள நாட்டிலிருந்து நான் வந்திருக்கேன்னு அப்போவே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமா சாமிஜி இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாரு, இஃப் தெர் இஸ் எனி லேண்ட் ஆன் திஸ் எர்த் தட் கேன் லே claim to be the blessed புண்ணிய பூமி, the land where humanity has attained its highest towards gentleness, towards generosity, towards purity, towards calmness, above all the land of introspection and spirituality, it is India. சுவாமிஜியுடைய வார்த்தைகள் பாரு. இந்த உலகத்தில் எல்லா விதத்திலையும் உயர்ந்து விளங்குற ஒரு நாடு எதுன்னா அது நம்முடைய பாரத நாடு. அதனால் சாமிஜி ஒவ்வொரு முறையும் இந்த பாரதத்தில் பிறந்ததுக்கு நீ பெருமை கொள்ளணும். அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்து வந்து இங்கிலாண்டிலிருந்து சாமிஜி இந்தியாவுக்கு வரும்போது அங்கே கேட்குறாங்க, நீங்கள் ஏற்கனவே இது விஷயத்தை கேட்டிருப்பீங்க. இங்கிலாண்டிலிருந்து அவர் கப்பல் ஏறதுக்கு முன்னால் அங்கே ஒருத்தர் பேட்டி கேட்குறாரு, சாமிஜி நீ 4 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, இப்போ 4 வருஷம் கழித்து இந்த போக பூமியிலெல்லாம் திரும்பி இவ்வளோ எல்லாம் பண்ணக்கப்புறம் திரும்பி நீங்கள் இந்தியாவுக்கு போக போகிறீங்க, நீங்கள் முன்னால் இந்தியாவை எப்படி நினச்சிங்க, இப்போ நீங்கள் போகிற இந்தியாவை எந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சாமிஜிக்கிட்ட இருந்து என்ன பதில் வந்தது? என்ன பதில் வந்தது ஞாபகம் இல்லையா? சாமிஜி பதில் ரொம்ப முக்கியம். சொல்கிறாரு, நான் இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாவில் இந்தியாவை நான் நேசித்தேன். என்ன பண்ணேன்? இந்தியாவை நான் நேசித்தேன். ஐ லவ்ட் இந்தியா. இப்போது அந்த இந்தியாவுடைய ஒரு தூசியும் எனக்கு புனிதம் வாய்ந்ததாக தெரிகிறது அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு தூசியும் புனிதமாங்கிறாரு. இந்த தூசியே சந்தன மாதிரி எனக்குங்கிறாரு.
I loved India before I came to this country. Now the very dust of India is holy to me. அப்படிங்கிறார். எப்படி ஒரு தேசத்தை எப்படி நேசிக்கிறார் பார். நம்ம அப்படியே தான் நினைப்போமா? சொல்லு. இந்தியாவை அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமா? நேசிக்கணும். நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, பேதம் இருக்கக்கூடாது. நான் தமிழன், நீ ஆந்திரா, இது கேரளா, இது இருக்கக்கூடாதுங்கிறார் சாமிஜி. மொழிகளெல்லாம் பரவாயில்ல, கலைகளெல்லாம் பரவாயில்ல, அது நம்மளை உயர்வடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் நமக்குள்ளே இந்த பிரிவினை எந்த கருத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஜாதி மட்டுமா, மத சார்பாகவும் நம்மளை எந்த சக்தியும் பிளவுபடுத்தக்கூடாதுங்கிறது சாமிஜி சொல்கிறார். அதுக்கு தான் குருதேவர் என்ன சொல்லியிருந்தார்? ஒரு ட்ரம்மை பார்த்தோம் இல்லையா, 3 பாட்டில் என்ன கொண்டு வந்தாங்க? வாட்டர், பானி, தண்ணி. கடைசி என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப குதிச்சுட்டு போயிட்டாங்க. கருத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். அவங்க சொன்ன கருத்து புரிஞ்சுதா? பரவாயில்ல, புரிஞ்சுட்டா பரவாயில்ல. அதுக்குள்ளே இருக்கிறது என்ன? தண்ணி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை பேரிட்டு தான் அழைக்கிறோம். அதனால் என்னுடைய பாட்டில் இருக்கிறத வஸ்தி, நான் தான் உயர்ந்தவன்னு சொல்ல வேண்டாம். உள்ளே இருக்கிற வஸ்து, அந்த பொருள் ஒன்று தான். அதே மாதிரி இறைவன் பரம்பொருள் ஒன்று தான். நாம் நம்முடைய சௌகரியக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரூபத்தில் பேரிட்டு அழைச்சி கூப்பிடலாம், பிரார்த்தனை பண்ணலாம். அந்த சுதந்திரம் தான் இருக்க ஒழிய என்னுடையதான் பெருசு, உன்னுடையது சரியில்லை, தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு குருதேவரும் சொன்னார், சாமிஜியும் சொன்னார். சாமிஜி அந்த காலத்தில் சிகாகோவிலேயே சொல்லிட்டார், மதத்தின் பெயரால் இந்த உலகத்தை அரக்கர்கள் இரத்த வெள்ளத்தால் மூழ்கடித்து விட்டனர் அப்படின்றார். சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு அடித்த அந்த மணி அந்த மாதிரி ஒரு மக்களுக்கான ஒரு சாவு மணியாக இருக்கட்டும், இனிமேல் எந்த பேதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சாமிஜி அப்போ சொன்னது. அது இன்னும் நாம் ஆழமாக நம்ம பின்பற்றும்போது, இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே பிரச்சனைகளுக்கு எது காரணம்? மனிதர்களுக்கும் நாடுகளுக்குடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? மதத்தை ஒரு காரணமாக பயன்படுத்திக்கிறாங்க. அது கூடாது. மனிதர்கள் எல்லாருமே இறைவன் ஸ்வரூபம்ங்கிறது சாமிஜி கருத்து. சொல்கிறாரா இல்லையா? இந்த கொட்டேஷனில் இருக்கு இல்லையா? என்ன சொல்கிறாரு? நீ ஈச் soul is potentially divine, the goal is to manifest the divinity within அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகம் வாய்ந்தவன். அந்த தெய்வீக தன்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மதங்கள் உதவி பண்ணும் அப்படிங்கிறார். ஸோ இந்த நல்ல நாளில் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா, சுதந்திரம் அடைஞ்சு ரிப்பப்ளிக் ஆகி இத்தனை வருஷம் ஆனாலும் ஏன் இந்த நாட்டில் ஏழ்மை இருக்குது, அறியாமை இருக்குது, வறுமை இருக்குது, சண்டை இருக்குது? ஏன் இப்படி இருக்கு? சாமி சொல்கிறார், நம்மக்கிட்ட இந்த தேசப்பற்று கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா பாரதம்ங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம எல்லாம் செயல்படுத்தினா, நம்முடைய எனர்ஜி எல்லாத்தையும் அங்கே போட்டு அங்கே வளர்ச்சிக்காக பாடுபட்டால் இந்தியா இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு மிக உயர்ந்த நாடாக நம்ம மாறும். அதன் மூலியமாக உலகமே உயர்வடையும். சாமிஜி கூறுறாரு பார், ஏதோ ஒரு இடத்துல பார்த்து, இந்தியாவையும் உலகம் முழுவதையும் நாம் விழித்தெழ செய்ய வேண்டும். We have to rise India and the whole nations. இந்த ஒரு நல்ல நாளில் சாமிஜி கூறிய கருத்துக்களை எப்போதும் மனசில் வச்சுக்கொண்டு, எந்த ஒரு பேதமும் பிரிவினை எண்ணமும் இல்லாமல், இந்த நாடு, இந்த சமுதாயம், இந்த உலக மக்கள் அனைவருமே எனக்கு சமம், அனைவருக்காகவும் நான் உழைத்து பாடுபடுவேன்,
அனைவருடைய நலனுக்காகவும் நான் வாழ்வேன் என்ற ஒரு உறுதிமொழியோடு நம்ம எடுத்து பண்ணால் நம்ம வளமான பாரதத்தை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அந்த ஒரு சக்தியை, அந்த பாதையில் பயணிக்கிறதுக்கான சக்தியையும் அருளையும் தெய்வ திருமூவர் நமக்கு அளித்து நம்மளை வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு வாழ்த்து கூறுகிறேன். ஜெய ராமகிருஷ்ணா. நன்றி. இப்பொழுது ஜெய். जय श्री गुरु महाराज की, जय श्री महामाई की, जय श्री स्वामी जी महाराज की, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज की, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज की, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की, जय श्री सिद्धिविनायक मूर्ति की। भारत माता की, भारत माता की, भारत माता की।